கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 22. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டினார் என்பதை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ள கடவுள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் பார்க்கின்ற அற்புதங்களிலே இது முதலாவது அற்புதம் என்று நாம் சொல்ல முடியாது. காரணம், ஏற்கனவே அவர்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் 10 விதமான வாதைகளை அங்கே கொண்டு வருகின்றார். அந்த 10 விதமான வாதைகளும் எகிப்து மக்களுக்கு அது தீங்காக இருந்ததை தவிர அதில் எபிரேயர்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு துன்பமும் நிகழவே இல்லை என்பதை அவர்கள் கண்ணார கண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதங்களை கடவுள் செய்து வெளியே கொண்டு வரும் பொழுது சற்று கூட எதிர்பாராத நேரத்தில் என்ன நிகழ்கின்றது? அங்கே சிவந்த சமுத்திரம் தடையாக நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுதுமே ஜனங்கள் மறதியிலே அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். எதை மறக்கிறவர்கள்? ஆண்டவர் செய்கிறதான அற்புதத்தை, இல்லையா, ஆண்டவர் செய்கிறதான அற்புதத்தை உடனே மறந்து விடுகிற மக்களாகத்தான் இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாமும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். துன்பம் வரும்பொழுதெல்லாம் கடவுள் இதுவரையிலும் செய்த அந்த மகிமையான காரியங்களை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்வது இல்லவே இல்லை. கடந்த நாட்களிலே கடவுள் இவ்வளோ அற்புதத்தை செய்தாரே, அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்வார் என்று சொல்லி நாம் கடவுள் மீது இன்னும் ஆழமாய் விசுவாசத்தை வைக்கின்ற மக்களாக நாம் இருப்பதில்லை. மாறாக அந்த இமைப்பொழுது என்ன பிரச்சனை வருகிறதோ அதற்கேற்ற வண்ணமாக நாம் என்ன செய்கின்றோம்? செயல்படுகின்ற மக்களாக இருக்கிறோம். அப்படிதான் இங்கே இஸ்ரவேல் மக்கள் கூட அந்த சிவந்த சமுத்திரத்தை பார்த்த உடனே 14வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, அவர்கள் எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றா எங்களை இங்கே சாகும்படி கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேக்கு விரோதமாக அங்கே முறுமுறுக்கின்றார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது மனிதருடைய இயல்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் உடனே கடவுளை பார்த்து, ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறீர் என்று கடவுளை நோக்கி நாம் முறுமுறுக்கிறவர்களாகவும் முறையிடுகிறவர்களாகவும் இருக்கின்றோமே தவிர, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நீர் என் கூட இருக்கிறீர், நிச்சயமாக எனக்கு ஒரு வழியை நீர் இந்த சூழ்நிலையில் நீர் வைத்திருப்பீர், காரணம் நீ ஒரு நாளும் நீர் கைவிட மாட்டீர் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்துகிற மக்களாக நாம் இருப்பதே இல்லை. ஆயினும் கடவுள் தம்முடைய அற்புதத்தை அவர் செய்யாமல் நிறுத்துவதும் இல்லை. காரணம் என்ன? கடவுள் தம்முடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது சிவந்த சமுத்திரம் எதிரே நிற்கின்றது. பின்பாக திரும்பி பார்க்கும் பொழுது எகிப்தியர்கள் இவர்களை வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி ஓடி வருகின்றார்கள். பயந்து நிற்கிற இந்த மக்கள் அப்பொழுது மோசே ஆண்டவருடைய சொல்படி என்ன செய்கின்றார்? அங்கே சிவந்த சமுத்திரத்தை பிளக்கின்றார்.
மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது ஆண்டவர் அந்த சமுத்திரம் பிளக்கும்படியாய் செய்தார். எப்படி அது பிளந்தது என்பதை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். எவ்வளோ அற்புதமாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். மிக தெளிவாக எழுதியிருக்கிறது. மிக தெளிவாக இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். வெட்டாந்தரையில், சமுத்திரம் போன்ற ஒரு பகுதியில், வெட்டாந்தரை போல் காணப்பட்ட ஒரு பகுதி அல்ல, தெளிவாய் எழுதியிருக்கிறது. சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அது மாத்திரம் சிறப்பு அல்லவே அல்ல, அவர்கள் வலது புறத்திலும் அவர்களுடைய இடது புறத்திலும் ஜலம், தண்ணீர் அவர்களுக்கு மதிலாக நின்றது என எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜலம், தண்ணீர் மதிலாக நின்றது. இரண்டு பக்கமும், இடது பக்கம் வலது பக்கம் ஜலமாகிய தண்ணீர் மதில் சுவராக நின்றது. கீழே வெட்டாந்தரை காணப்படுகிறது. அந்த வெட்டாந்தரைக்குள் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்களாம்? நடந்து சென்று அக்கரையை அடைந்தார்கள். ஆம், ஆண்டவர் அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள கடவுள். அவர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர் கலங்கி நின்று, நான் இந்த நிலைமையில் உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அவர் குழம்புகின்ற கடவுள் அல்ல, பரிதவிக்கின்ற கடவுள் அல்ல. அவர் எந்த சூழ்நிலை நமக்கு விரோதமாக நிற்கிறதோ அதே சூழ்நிலையின் ஊடாக ஒரு வழியை திறந்து கொடுத்து நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நாம் முன்னேறி செல்லும்படி கடவுள் கிருபை தருகிற கடவுள். ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கடவுள் வைத்திருக்கிறதான அந்த அற்புதமான வாழ்க்கையை தடுத்து நிறுத்த ஒருவராலும் கூடவே கூடாது. அது எகிப்தின் ராஜாவாக இருந்தாலும் அல்லது இயற்கையின் மாற்றங்கள் தடைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதன் மத்தியிலே அதன் வழியாகவே நம்மை நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சிவந்த சமுத்திரத்தை போல உங்களோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகின்ற பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாக்கி அவற்றையே உங்கள் ஆசீர்வாதத்தின் பாதையாக மாற்றி போடுவார். நீங்கள் அதன் வழியாகவே சென்று கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ள முடியும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய பிரகாசமான எதிர்காலத்தை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட மாபெரும் கிருபையை தொடர்ந்து நமக்கு கொடுத்து அவர் தீர்மானித்திருக்கிற பாதையில் நம்மை வழி நடத்தி நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்வதற்கு கடவுள் கிருபை தருவாராக. ஆமென், ஆமென்.